ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆலு மட்டர் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை பார்த்த உடனே டக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மட்டர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சுருக்க போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்தால் 2 போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் வந்தால் 3 போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் லைட்டாக. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ பொடியாக நறுக்குனா தக்காளி ஒரு 2 அரிஞ்சிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது லைட்டாக கொதிச்சு இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சோண்டு நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்தில் இப்போ ஃப்ரோசன் பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஃப்ரோசன் பட்டாணி இல்லைன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு ஒரு 5 விசில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்ச ஒரு 4 உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ திருப்பியும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா கலக்கி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை நல்லா கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிண்ணத்தில், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் நல்லா ஊற்றி கலக்கிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம கலக்கியாச்சு. இப்போ இதை திருப்பியும் இதை கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு கலர்லாம் நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்க வேண்டியதுதான். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்மளோட டக்குன்னு ஈஸியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ மட்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பராத்தா, அது மட்டும் இல்லை நீங்கள் ரைஸ் ரெசிபிக்கு கூட இதை வச்சுக்கலாம். புலாவு, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், இது கூட இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி டக்குன்னு ஈஸியாக செஞ்சாச்சு. இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் தொட்டுக்க வச்சுருக்கேன். சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்க தான் இந்த கிரேவியை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. ஈஸியாகவும் இருக்கும். நான் ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு செய்து தரலாம், யார் செஞ்சு தருவாங்களோ அவங்க செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள்.
இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.